இந்தியாவை எப்படியாவது அடிபணிய வைக்கலாம்னு சொல்லி அமெரிக்காவும் என்னதான் முயற்சிகள் எடுத்து வந்தாலும் கூட அந்த எல்லா முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிவடைஞ்சு வருது. இன்றைக்கு மேலதிகமான 25% வரி விதிப்புக்கான உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பமிட்டிருக்கிறாரு. ஆனால் அமெரிக்கா நினைச்சு கூட பார்க்காத ஒரு பதிலடியை இந்தியா இன்றைக்கு திரும்பவும் கொடுத்துருக்கு. 2 நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனை சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற போர், இல்லாட்டி வரி போர்ன்னு சொல்ல முடியும். டாக்ஸ் டாக்ஸ்மேன் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒட்டுமொத்தமாக உலகத்தையும் தன்னுடைய வரி விதிப்பு கொள்கையால் கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி நினைச்சு கொண்டு பதவிக்கு வந்ததிலிருந்து வரி சம்பந்தமான பல மாற்றங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அதுலேயும் ஆசிய நாடுகளை குறிவச்சு இந்தியா மாதிரியான ஒரு நாட்டை குறிவச்சு இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் என்ற அடிப்படையிலேயும் சில தீர்மானங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் எடுக்கப்பட்டிருந்தது. இது என்னதான் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தீர்மானம் என்று சொன்னாலும் கூட இதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு அரசியல் போட்டி, ஒரு துரோகம் என்ற மாதிரி அமெரிக்காவினுடைய தரப்பிலிருந்து பார்க்கப்படுது. இன்னும் ஒரு பக்கம் இந்தியாவை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் என்றது அமெரிக்காவினுடைய நோக்கம் என்ற அடிப்படையிலையும் பார்க்கப்படுது. அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு குழுவோட இந்தியா தொடர்ச்சியாக சேர்ந்தும் செயற்படக்கூடாது என்ற ஒரு கொள்கையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெளிவாக இருக்கிறார். அதுக்காக அவர் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் இந்த வரி விதிப்பு என்றது. மற்ற நாடுகளோட ஒப்பிட்ட நேரத்தில் இந்தியாவுக்கான வரி அதிகரிக்கப்பட்டிருந்தது. 25% வரி விதிப்பு நடைமுறை ஒரு சில நாட்களுக்கு முதல்ல அமல்படுத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கு இன்னும் ஒரு உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பமிட்டிருக்கிறார். ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கிற 25% வரிக்கு மேலதிகமாக இன்னும் 25% வரி விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ மொத்தம் 50% வரியை இந்தியா எதிர்நோக்கி இருக்கு. அதாவது இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கான வரி விதிப்பா இது அமைஞ்சிருக்குது. இப்போ பாகிஸ்தான், சீனா மாதிரியான நாடுகளோட ஒப்பிடுற நேரத்தில் கூட இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற வரி என்றது அதிகமானது. மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் சொல்லி கருதப்படுற நாடுகளோட பட்டியலில் எந்தெந்த நாடுகள் இருக்கோ அந்தந்த நாடுகளுக்கு எவ்வளவு வரி விதிக்கப்பட்டிருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி 50% வரி என்றது இந்தியாவால் கடைசி வரைக்கும் சமாளிக்க முடியாத ஒரு வரி என்று சொல்லி இந்தியாவில் இருக்கிற பொருளியல் நிபுணர்கள் சொல்றதையும் பார்க்க முடியுது. இந்த வரி விதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் சொல்லி பார்க்குற நேரத்தில் எப்படியாவது இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அமெரிக்கா கொண்டு வரணும் என்றது அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு முயற்சி என்று சொல்லி இன்னைக்கு அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்றாங்க. ஆனால் அமெரிக்கா அதுக்கு சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னு சொன்னால், ரஷ்யாட்ட இருந்து இந்தியா தொடர்ச்சியா எரிபொருளை இறக்குமதி செய்து வருது. இந்தியாவுக்கு ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற எரிபொருள் சுத்திகரிக்கப்பட்டு க்ரூட் ஆயில், மசகு எண்ணெயை ரஷ்யாவிலிருந்து குறைவான விலைக்கு இந்தியா கொள்வனவு செய்து அதை மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து அதிகமான பணத்தை இந்தியா சம்பாதிச்சு கொண்டிருக்கு. இது இந்தியாவுக்கு கிடைக்கிற சலுகை நன்மைன்றதையும் தாண்டி யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற போர்லையும் இந்தியாவினுடைய இந்த பங்களிப்பு என்றது பெரிய அளவில் தாக்கம் செலுத்துது. அதாவது இந்த பணம் மூலமாக தான் ரஷ்யா யுக்ரைனுக்கு எதிரான போரை தொடர்ச்சியா நடத்தி கொண்டிருக்கு. யுக்ரைன்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்படுறாங்கன்னு சொன்னா இந்தியா ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறதும் அதுக்கான ஒரு காரணம். அந்த பணம் அந்த போருக்கு பயன்படுத்தப்படுது. இதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றதுதான் ட்ரம்பினுடைய நிலைப்பாடாக இருந்தது. இதுக்கு எதிரான ஒரு வரி நடைமுறையா இப்போ 50% என்ற அதிகபட்சமான வரியை இன்னும் 21 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 21 நாட்களுக்கு பிறகு 50% வரி அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுற இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்படும். இந்த 25% வரி விதிக்கப்பட்ட ஒரு சில நாட்கள்லேயே இந்தியாவிலிருந்து கடுமையான ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டிருந்தது. யாருமே பார்க்காத ஒரு பதிலடின்னு சொல்லியும் சொல்ல முடியும். சொன்னா மற்ற நாடுகள் எப்படியாவது அமெரிக்காவினுடைய கையை காலை பிடிச்சு வரிய குறைக்க முடியுமான்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்திய வெளி விவகார அமைச்சு விடுத்திருந்த அறிக்கைன்றது காரசாரமான ஒரு அறிக்கையா இருந்தது. நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு நாங்க தயாரில்லை. இந்தியாவினுடைய தனிப்பட்ட உள்ளக விஷயங்கள்ல மற்ற நாடுகள் தலையிட முடியாது. எங்களுக்கு எது நன்மையா இருக்குமோ அந்த தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம்னு சொல்லி ஏற்கனவே 25% வரி விதிப்புக்கு இந்தியா ஒரு பதிலடியை கொடுத்திருந்தது. இப்ப திரும்பவும் மேலதிகமாக 25% வரி நடைமுறைக்கு இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பமிட்டதுக்கு பிறகு திரும்பவும் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சு ஒரு கடுமையான அறிக்கையை வெளியிட்டிருக்கு. மற்ற நாடுகள் எடுக்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்தை, தங்களுடைய நாட்டுக்கு எது பொருத்தமான சரியான தீர்மானமோ அந்த தீர்மானத்தை தான் இந்தியாவும் எடுத்திருக்கு. இந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இது நியாயமற்ற ஒரு வரி விதிப்பு என்று சொல்லி அமெரிக்காவினுடைய இந்த தீர்மானத்துக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சினுடைய அறிக்கையில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, மற்ற நாடுகள் வணிகம் செய்யறாங்க. அமெரிக்கா கூட ரஷ்யாவோட தொடர்ச்சியான பொருளாதார கொடுக்கல் வாங்கல்கள் ஈடுபட்டு வருது. உரம் கொள்வனவு செய்யப்படுது. ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிகமான உரம் ஏற்றுமதி செய்யப்படுது, ரசாயனம் ஏற்றுமதி செய்யப்படுது, யுரேனியம் ஏற்றுமதி செய்யப்படுது. நீங்க இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் ரஷ்யாவோட
பின்கதவால வாங்க முடியும். மற்ற நாடுகள் அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் நாங்கள் எங்களுடைய நலனுக்காக இந்த மாதிரி எரிபொருள் இறக்குமதி செய்யறதை மட்டும் நீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும் என்ற மாதிரி கடுமையான துணியில இந்தியா பதில் கொடுத்திருக்கிறதுன்றது யாருமே இல்லாட்டி அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வரலாற்றில் நடந்திருக்கு என்று சொல்லியும் சொல்ல முடியும். என்று சொன்னா இந்த வரி விதிப்புன்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அரசியலாகவும் மாறி இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இது மிகப்பெரிய ஒரு அரசியல். இந்தியாவை எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும் என்ற அடிப்படையில் அவர் தொடர்ச்சியான தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டு வரார். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு போர் நிலைமை ஏற்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலையும் இல்ல நான் சொன்னதுக்கு பிறகுதான் நான் சொன்னதை கேட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த போரை தவிர்த்து கொண்டாங்க. ரெண்டு பேரும் போர் நிறுத்த உடன்படிக்கையில கைச்சாத்துட்டாங்க. அதுக்கான காரணம் நான் தான் என்று சொல்லி அடிக்கடி திரும்ப திரும்ப அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அதாவது நான் சொல்றதை கேட்டு இந்த ஒரு பொம்மை மாதிரி இந்தியா செயற்படுது என்ற ஒரு பிம்பத்தை உலக அளவில் ஏற்படுத்துறது தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய நோக்கமாகவும் இருந்தது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு, ஒரு உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கம் செலுத்தக்கூடியது 5வது பொருளாதார வல்லம் இருக்கிற நாடு என்ற நிலைமையை இந்தியா அடைஞ்சிருக்கு. 3வது இடத்துக்கு நாங்கள் வரணும்னு சொல்லி இன்றைக்கும் ஒரு இடத்துல உரையாற்ற நேரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார். இந்த வளர்ச்சியும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு பிடிக்கல சொல்லியும் சொல்ல முடியும். பிரிக்ஸ் மாதிரியான கூட்டணிகள்ல இந்தியா சேர்ந்து செயற்படுறது, சீனா, ரஷ்யா, அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் இருக்கிற கூட்டணியில நீங்க எங்களோடையும் நண்பன் மாதிரி காட்டிக்கொள்றீங்க, மற்ற இடத்துலையும் போய் எப்படி அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு குழுவோட சேர்ந்து செயற்பட முடியும்? இதை நான் தடுத்து நிறுத்துறேன், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்தியாவை எப்படியாவது வச்சிருக்கிறேன் என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் ஏதேதோ முயற்சிகளை செய்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த எல்லா முயற்சிகளும் தோல்வியில முடிவடைஞ்சு வருது என்று சொல்லியும் சொல்ல முடியும். இது அமெரிக்காவினுடைய பக்கத்தில் இருக்கிற அரசியல். இந்தியாவினுடைய பக்க அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 50% வரி விதிக்கப்பட்டிருக்கு. இதை மோடி எப்படி எதிர்கொள்ள போறார்? மோடி தைரியமற்ற ஒரு நபர், தன்னுடைய இயலாமையை மூடி மறைக்கிறதுக்கான செயற்பாட்டில் தான் தொடர்ச்சி அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது. அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே இந்த அறிக்கையை இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டு ஒரு கடுமையான பதிலடியை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்குன்னு சொல்லியும் சொல்ல முடியும். இது இந்திய பொருளாதாரத்தில் கட்டாயம் தாக்கம் செலுத்தும். இந்தியாவினுடைய மொத்த தேசிய வருமானத்தில் ஜிடிபியிலையும் பெரிய அளவில் தாக்கம் செலுத்தலாம் சொல்லியும் இப்போதைக்கு பல கருத்துக்கள் பொருளியல் நிபுணர்களாலையும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொன்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80-85% சொல்லி சொல்லப்படுது. 60 தொடக்கம் 80 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியில ஒவ்வொரு வருஷமும் 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் நடக்குது. இல்லாட்டி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்களினுடைய பெறுமதி மட்டும் ஒவ்வொரு வருஷத்திலையும் 60 தொடக்கம் 80 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்த 50% வரி விதிப்புன்றது மிகப்பெரிய அளவில் தாக்கம் செலுத்தலாம் என்றது இப்போதைக்கு கணிக்கப்பட்டிருக்கு. இந்தியா இதை எப்படி எதிர்கொள்ளணும் என்றதை பற்றி 2 விதமான நிலைப்பாடுகள் இன்னைக்கு அரசியல் ஆய்வாளர்களாலையும் சொல்லப்பட்டு வருது. ஒன்று, அமெரிக்காவுக்கு சாதகமாக போறதுதான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு நல்லதுன்றது. அமெரிக்காவை பகைச்சு கொள்வோமா இருந்தா இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்தியாவினுடைய வணிகத்தில் ஏற்படுத்தும். இதனால அமெரிக்காவை பகைச்சு கொள்ளக்கூடாது என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஒரு தரப்பு நிபுணர்களால் சொல்லப்பட்டு வருது. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவே ரஷ்யாவோட வணிகம் செய்து மற்ற நாடுகள் அதை பற்றி கேள்வி கேட்டா அமெரிக்க ஜனாதிபதி பதில் சொல்றதுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் தயாரில்லை. ஒரு சில நாட்களுக்கு முதல்லையும் அதை பற்றி கேள்வி கேட்ட நேரத்தில் இல்லை அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, இப்போதைக்கு பதில் சொல்ல முடியாது சொல்லி ட்ரம்ப் சொல்லி இருந்தார். அப்ப ரஷ்யாவை அமெரிக்காவுக்காக நாங்கள் பகைச்சு கொள்ளக்கூடாது, எங்களுக்கு மற்ற நாடுகளில் அதிகமான விலைக்கு எரிபொருளை வாங்க வேண்டியிருந்த ஒரு சூழல்ல குறைவான மலிவான விலைக்கு எரிபொருளை தந்த ஒரே ஒரு நாடு ரஷ்யா தான். ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நல்ல ஒரு உறவும் இருக்கு. அமெரிக்கான்ற ஒரு நாட்டுக்காக நாங்கள் எங்களுடைய நண்பனை பகைச்சு கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய நாட்டுக்கு எது நல்லதோ அந்த தீர்மானத்தை எங்களுடைய தேசிய நலனை கருத்தில் கொண்டு அந்த தீர்மானத்தை எடுக்கிறது தான் பொருத்தமானது என்ற மாதிரி 2 விதமான நிலைப்பாடுகளும் அரசியல் ஆய்வாளர்களாலையும் சொல்லப்பட்டு வருது. ஆனால் இது நீண்ட காலத்துக்கு நீடிக்குமா இருந்தால் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவான ஒரு தாக்கத்தை செலுத்தலாம் சொல்லியும் இப்போதைக்கு எதிர்வு கூறப்பட்டிருக்கு. 21 நாள் கால அவகாசத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருக்கிறார். 50% வரி நடைமுறைக்கு வருமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு கையொப்பம் இருந்தாலும் கூட 21 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.